வாத்தியாருக்கு 90 ரூபா சம்பளம். இன்னைக்கு வாத்தியாருக்கு சம்பளம் 1,25,000, கரும்பு 3,500 தான். 70ல் 60 கிலோ நெல் 40 ரூபா விற்கும் பொழுது ஸ்டேட் பேங்க் மேனேஜருக்கு 150 ரூபா சம்பளம், எம்எல்ஏக்கு 250 ரூபா. ஸ்டேட் பேங்க் 4 மூட்டை நெல், எம்எல்ஏக்கு 6 மூட்டை நெல். இன்னைக்கு நெல் 1,360 ரூபா தான். இன்னைக்கு 60 ரூபா லெஞ்சம் வாங்கிடுறாங்க. 1,300னா 4 மூட்டை நெல் 5,200 ரூபா கொடுத்தா ஸ்டேட் பேங்க் மேனேஜர் வாங்கிக்குவாரா? வாங்க மாட்டாரு. அதனால விவசாயிகள் அதே போல 6 மூட்டை நெல் சம்பளத்தை கொடுத்தா 7,000 8,000 கொடுத்தா வாங்கிக்குவாரா? இவரு எம்எல்ஏ வாங்கிக்க மாட்டாங்க. எங்களுக்கு இப்ப தண்ணி இல்ல. விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்து விட வேண்டிய கடமை மாநில சர்க்காரும் இருக்கு, மத்திய சர்க்காரும் இருக்கிறது. மாநில சர்க்கார் பேச்சே கர்நாடகா கேட்க மாட்டேங்குது. மத்திய சர்க்கார் கர்நாடகாவில் எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலான்னு நமக்கு எகென்ஸ்டா இருக்குது. தமிழ்நாட்டில் தண்ணி இல்லாம பாலைவனம் ஆயிடுச்சுன்னா காவிரி டெல்டா, மீத்தேன், பெட்ரோல் எல்லாம் எடுத்தலாம், லாபம் மத்திய சர்க்கார்னு பாக்குது. இந்த கஷ்டத்திலிருந்து எங்களுக்கு நாங்கள் விவசாயி வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று முதலமைச்சரையும் வேளாண்மை துறை அமைச்சரையும் பார்க்க வந்தோம். என்னை முசிறிலேயே திருச்சியிலேயே என்னை வீட்டு காவல வச்சதுனால காலைல வர முடியல. இங்க 5 மணிக்கு தான் வந்தோம். இப்ப பார்க்க முடியல. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரையும் வீட்டு வசதி மந்திரியும் பார்த்து பேசணும். ஐயா கிட்ட இந்த மனுவை கொடுத்தோம். எங்களுடைய நிலைமை கஷ்டமா இருக்கு, நாங்க வாங்கின கடனை பூரா தள்ளுபடி செய்யுங்க. தள்ளுபடி செய்வதற்கு பணம் இல்லை என்றால் கூட அதை அப்படியே பெண்டிங் வச்சு புதுசா எங்களுக்கு லோன் கொடுங்க. இப்ப சாடி பண்றதுக்கு நான் கடன் வாங்கி இருந்தா கூட எங்களுக்கு லோன் கொடுத்து இப்ப பண்ணுங்க, பணம் வந்தோடனே எங்களுக்கு தள்ளுபடி பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அவங்க பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நாங்க இன்றைக்கு ஊருக்கெல்லாம் போக மாட்டோம், இங்கேயே தங்கிக்க போறோம். காலையில் வேளாண்மை துறை மந்திரியையும் முதலமைச்சரையும் பார்த்து, கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது 18,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காரு. ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் 25,000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க விவசாயிக்கு. நீங்க அனைத்து விவசாயிகள் வாங்கிய அனைத்து கடன் பார்த்தா ஒரு 25,000-30,000 கோடி தான் இருக்கு. அதை நீங்க சொன்ன மாதிரி உங்க வாக்குறுதியை சிறு குறு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணி, பெரிய விவசாய பாதி முழுசா தள்ளுபடி பண்ணி விவசாயியை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்க நாளைக்கு இருந்து பார்க்க போறோம். சரின்ட்டார்னா போவோம், இல்லைன்னா எண்ணிக்கை எத்தனை நாளா இருந்தாலும் இங்கேயே தங்க போறோம். கோரிக்கை நிறைவேறும் வரை. இல்ல ஜெயில பிடிச்சு போட்டு எங்களை நாங்க சாவுறோம், இல்லாட்டியும் எங்களை பார்க்க அனுமதிக்கலையோ ஒண்ணும் இல்லை, ஜெயில பிடிச்சு போட்டோம். நாங்க என்ன பண்றது வேற? எங்களுக்கு வழியே தெரியலையே. லாபகரமான விலை மோடி சொன்னாரு. 18 ரூபா வித்த ஒரு கிலோ 18 ரூபா வித்த நெல்லுக்கு 54